அருணுக்கு வந்து ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் டைம் பார்த்ததையுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்னுமே ஸ்ட்ராங்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் தோ 2 பேர் ஒன்றா இல்லாத டைமில் தான் நிறைய பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு எங்கள் 2 பேர்த்துக்கும். முழுக்காதன்குள திருநறை செல்வன், என் அருண்குமார் பிஇ, என்ஆர்ஜி கார்ஸ், கும்பகுள திருவளர் செல்வி, எம் ஆர்த்தி MBA, AKG இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகியோரது திருமணம் ஹேமாம்பிகை மகாலில் நடைபெறவுள்ளதால் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியருள அன்புடன் அழைக்கின்றோம். ரெடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறக்கு போனேன். என் தங்கம் அப்படியே அழகா அப்படியே மன்மத ராஜா மாதிரி நின்றுருந்தான். அத்தனை அழகாக இருந்தது பார்க்குறக்கு. எனக்கு அப்படியே அப்போ தான் அவனை பெற்றெடுத்த ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்து அவனுக்கு. முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகே, கயல் விழியே பைங்கிழியே கண்ணழகே, ஒரு முறை பாரா இளமை நிலவே, இதழியே பூவின் இதழியே, உயிரலாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாம். ஓ and then baby my love, you're my only one love, waiting for you babe, give me your love. Oh and then baby my love, you're my only one love, waiting for you babe, show me your love. Oh and then baby, அண்ணாக்கு வந்து சூப்பரான மேட்ச் நான் நம்புறேன். ஏன்னா அவங்க 2 பேரோட பாண்டிங் இப்போ நான் பார்த்த வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஆர்த்தி வந்து ஒரு சூப்பரான மருமகளா, ஒரு சூப்பரான பொண்ணா அந்த பிளேஸை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு சூப்பராக கொண்டு போவாங்க நான் நம்புறேன். நீ ஒரு மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை, உனக்கு அந்த பட்டு வேஷ்டி சட்டை போட்டு அங்க வஸ்திரம் போட்டு அந்த உருமலை வச்சு பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே எங்க அண்ணன் கல்யாணம் ஆக போகுது, அவனும் மாப்பிள்ளை ஆயிட்டான், அவனுக்கான இம்பார்ட்டன்ஸ், அவனுக்கான லைஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே, ஒளியாக நீ என்னை சேர்ந்ததால் பிழைத்தேன் அடி.
விஷுவலைஸே பண்ண முடிஞ்சு. நான் பின்னாடி இருக்கேன், தாலி கட்டுறதெல்லாம் நான் என் கண்ணால் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு பையன் இப்படிதான் தாலி கட்டுவானானே நான் அப்பதான் பாக்குறேன். அவ்வளவு க்ளோஸா நின்று பார்த்து 3வது முடிச்சு எனக்கு நீ கொடுக்கல, கிட்ட விட்டு கொடுக்காம அந்த 3 முடிச்சு நீ ஏன் போட்டியோ அதே மாதிரி ஆர்த்தியை யாருக்காகவும் எதுக்காகவும் நீ என்னன்னைக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது. ஈவன் எனக்காக அம்மாக்காக யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. இனிமேல் ஆர்த்தி தான் உனக்கு எல்லாமே. கனவிலும் கண்டிராதொரு காட்சி ஒன்றினை இன்று பார்க்கிறேன். நிஜமிது என்று நானுமே நம்பிடாமலே கிள்ளி பார்க்கிறேன். இருக்கும் காலம் யாவும் உந்தன் நினைப்பினில் நீ எந்தன் செல்ல சினங்களில் அணை கொண்டு தடுத்தாலும் நில்லா புனல் இது. என் கோனே உன் தாரம் வந்தேனே உன்னோடு இல்லாளாக. ஆவாரம் பூமேலே கார்மேக நீர் போலே நாமேலே தேனானிக. ரெண்டு பேரும் எந்த ஒரு இது பேசினாலும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் 2 பேரும் நேர்ந்து கலந்து பேசிக்கணும். அப்பதான் நம்ம மனசுல இருக்கிறத மனம் விட்டு பேசணும் 2 பேருமே. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தான் எந்த ஒரு ஒளிவு மரமும் இல்லாம யாரையும் விட்டு கொடுக்காம அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருந்தாங்கனாலே போதும் எங்களுக்கு. அண்ணா கல்யாணத்துக்கு மச்சான் இல்லாதது என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் மச்சான் இல்லாதது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் வெட்டிங் தான். ரொம்ப ஃபீல் பண்ணீங்க போல் நான் இல்லைன்னு. சங்கரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல, அழுகலை. நான் இல்லைன்னு சொல்லிட்டு மச்சான் படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதிங்களா கதறி. பட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நான் இல்லாத இடத்த வந்து சங்கரி அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டா. எப்படியோ நல்லபடியாக போச்சு எல்லாமே. அண்ணா வந்து உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உன்னை விட நான் அந்த பக்கத்துல இருந்து அதிகமா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பா உனக்கு இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. உன் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பாங்க. 4 பேர் ரொம்ப ஹாப்பியா வாழ போறீங்க. ஆல் தி பெஸ்ட்.